Hi, NCRT, Grade 12, Chapter 9, Coordination Compounds உடைய book back question answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.16. Draw figure to show the splitting of d orbital in an octahedral crystal field அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டாஹெட்ரலுடைய ஸ்பிளிட்டிங் கேட்டிருக்காங்க, வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த சைடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லீனியராக வி கேன் ரைட் லைன். இது என்னது, எனர்ஜி. கொஞ்சம் நேராக வரைஞ்சிக்கோங்க, எனக்கு இதில் வரைகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்புறம் பண்ணிக்கலாம், இது எனர்ஜி, ரைட். நமக்கு என்ன இருக்கும், டி ஆர்பிட்டால் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அது என்னது, அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட்டு. இப்போ லிகேண்ட் வந்தோன்னா என்ன ஆகும், இட் வில் ஃபீல் அ லிட்டில் பிட் ஆஃப் ரிப்பல்ஷன். எல்லா ஆர்பிட்டாலும் சேமாக ஃபீல் பண்ணும், ரைட்டா. அப்போ என்ன வரும், இந்த ஆர்பிட்டால்ஸ் நமக்கு இந்த மாதிரி மேலே வரும், ரைட். 5 ஆர்பிட்டால் மேலே வரும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பெரிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிகேண்ட் ஸ்பெரிக்கல் ஃபீல்டில் எல்லா ஆர்பிட்டாலும் மேலே வரும், ரைட். இதை எதுக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஆக்டாஹைட்ரல் ஸ்பிளிட்டிங்க்கு வரைஞ்சிட்டு இருக்கோம். அப்போ ஆக்டாஹைட்ரலில் லிகேண்ட் என்ன ஆகும், ஸோ லிகேண்ட் அப்ரோச் அலாங் த ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ் மேலே தான் லிகேண்ட் வரும். அப்போ அலாங் த ஆக்சில் இருக்க ஆர்பிட்டால் வில் ஃபீல் மோர் ரிப்பல்ஷன். அப்போ என்ன ஆகும்னா, இது நமக்கு இந்த மாதிரி என்ன ஆகும், 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும் இந்த இடத்துல. அண்ட் இது நமக்கு என்ன ஆகும்னா 3ஆக ஸ்ப்ளிட் ஆகும், ரைட்டா. இப்போ இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம், பேரி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் டெல் ஓ, ஆக்டாஹைட்ரல் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டை இஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டை என்ன சொல்லுவோம், T2G அப்படின்னு சொல்லுவோம். இதில் வரக்கூடிய ஆர்பிட்டால் DXY, DYZ அண்ட் DZX. அதாவது இன் பிட்வீன் த ஆக்சில் இருக்க ஆர்பிட்டாலாம் இங்கே வந்துடும். அலாங் த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் X² - Y² அண்டு DZ². ஸோ இது என்ன வந்துடும், நமக்கு மேலே வந்துடும். ஏன்னா அது அலாங் த ஆக்சில் லிகேண்ட்றதுனால அதிகமான ரிப்பல்ஷன் ஃபீல் பண்ணுறதுனால மேலே வந்துடும். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3/5 டெல் ஓ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து -2/5 டெல் ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அதர்வைஸ் 0.6, அதே மாதிரி 0.4 அப்படின்னு கூட சொல்லுவாங்க, -0.4 சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ இங்கே நம்ம இதுதான் என்னது, ஆக்டாஹைட்ரல் ஸ்பிளிட்டிங். இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும், ரைட்டா. ஸோ ஸ்பிளிட்டிங்கோடைய டயக்ராம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம நீட்டாக வரைஞ்சிக்கணும், ரைட். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே நீங்களும் மென்ஷன் பண்ணணும், டெல்ஓ மென்ஷன் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்பிளிட்டிங் பாருங்கள், இது 3/5னா இந்த கேப் அதிகமாக இருக்கணும், 2/5 கேப் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வரையணும், ஈக்குவல் கேப்பில் நம்ம வரையக்கூடாது, ரைட். தேங்க்யூ.